सर्वैः अहम् एव वेद्यो अहमेव वेद्यो वेदान्तकृत् वेदवित् एव चाहम् ஆக ஒவ்வொரு ஜீவராசியிலும் பகவான் உரைகின்றார் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றதல்லவா? சரி, பிற உயிர்களுக்கு தீங்கு எண்ணாமை பற்றி இன்று சற்று தெளிவாகவே பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நேற்றைய தினம் சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்சா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் என்று கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அல்லவா? ஆமாம் குருதேவா. அதற்கு அர்த்தம் கூட சொன்னேன். கமலநாபா, அடியேன் எங்கே நான் சொன்ன விளக்கத்தை கூறு பார்க்கலாம். ஏன் நிற்கிறாய்? உனக்கு புரியும்படியாக நான் சொல்லவில்லையோ? அபச்சாரம். தேவரீர் அதை இன்னும் இருமுறை மும்முறை சொன்னால்தான் கிரகிக்க முடியும் என்ற மந்த புத்தி அடியேனுக்கு. சரி, சொல்கிறேன், உட்கார். நான் கூறுவதற்கு முன் உங்களில் வேறு யாராவது அந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் கூற முடியுமா? அடியேன் சொல்கிறேன் குருதேவா. சரி, சொல். ஒருவரின் இயற்கை குணங்களுக்கும் அவர் செய்யும் பணிகளுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னாலேயே ஏற்படுத்தப்பட்டன. ஆகையால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் ஒருவரின் குணத்தை பொறுத்ததே தவிர பிறப்பை பொறுத்ததல்ல. இதை நீ அறிவாயாக. ஆஹா, அருமை ஈஸ்வரமுனி, அருமை. குழந்தைகளே, இன்றைய வகுப்பு முடிந்துவிட்டது. நீங்கள் அனைவரும் குடிலுக்கு சென்று உங்கள் பணியை